இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்மளுடைய நாட்டுக்கோழி கறி பாருங்க நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு. நல்லா நாட்டுக்கோழியை இது மாதிரி மசாலா அரைச்சி நல்லா காரமாக மிளகுலாம் நிறையா சேர்த்து குழம்பு வச்சுருக்கோம். நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி வச்சு தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நாட்டுக்கோழி நல்லா வாட்டி இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் மாதிரி பொடியாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட தாளிப்புக்கு வரமிளகா, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூண்டு இது மாதிரி சீச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அது கூடவே 2 தக்காளி இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அது சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 50 கிராம். அதே மாதிரி இஞ்சி பூண்டும் 50 கிராமு, தக்காளி 2 தக்காளி. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக மசாலா பொருள் நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். 50 கிராம் அளவுக்கு மல்லி, அது கூடவே 15 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு 10லேருந்து ஒரு 15 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூட ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஸ்டார் பூ, அன்னாசி பூ, கிராம்பு, மல்லி, ஜீரகம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாயும் சேர்த்துக்குவோம். இது எல்லாமே நல்லா பாருங்க வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். இது நல்லா ஆறுனோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்குவோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். சிக்கன்னாவே வந்து நாட்டுக்கோழிக்கு முக்கியம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கணும்னு சொன்னால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்குவோம். சோம்புத்தூள் நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இது நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிள்ளி வச்சிருக்க வரமிளகாயை அது கூட சேர்த்துக்குவோம். அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெள்ளைப்பூண்டு, அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். எல்லாமே வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசம் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதோட சேர்த்துக்குவோம். தண்ணி குழம்பு இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தோம்னு சொன்னால் குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்காண்டி தான் தக்காளி எல்லாமே வந்து அரைச்சிட்டோம். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, அதையும் சேர்த்துக்குவோம். நான் வந்து கரெக்டாக 1 கிலோ அளவுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணும்னு சொல்லி அளவு சொன்னேன். அதே அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கல்லுப்பு நான் இப்போ வந்து 1 கிலோ அளவுக்கு இப்படி ஒரு பொடிச்சப்படி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். எவ்வளோ குழம்பு தண்ணி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும்.
இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இப்போ மசாலா மஞ்சத்தூள் எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயிலே இப்போ வந்து வதக்கிட்டோம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து அதோட சேர்த்துக்குவோம். இங்க நல்லா முட்டை கோழி முட்டை கரு இருக்கு பாருங்க. அப்படி இப்போ இது எல்லாமே நல்லா மசாலாவோட ஒன்று சேர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். பார்க்கும்போது மசாலா அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம குழம்பு தண்ணியாக வைக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு இன்னொரு மெத்தடில் செய்கிற மாதிரி போட்டிருக்கேன். நம்மளோட ஐக்கானில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நம்ம எதுவுமே தண்ணியெல்லாம் ஊற்றலை. இந்த மசாலாலே வந்து கறியை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுடைய மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி, நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சோண்டு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். இது கிட்டத்தட்ட வந்து கோழி வந்து நமக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. இப்போ வேகட்டும். குழம்புல கரெக்டாக தண்ணிக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது போட்ட அளவு. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வருது பாருங்க. எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. பாருங்க, எண்ணெயெல்லாம் குழம்பு நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். சுட சுட சாதம், நல்லா தண்ணி குழம்பு. தம்பிக்கு நல்ல சளி, சரியான சளி. அதுக்கு தான் நல்லா நாட்டுக்கோழியை இது மாதிரி மசாலா அரைச்சி நல்லா காரமாக மிளகுலாம் நிறைய சேர்த்து குழம்பு வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சளியெல்லாம் நல்லா போயிடும். நல்லா காரசாரமாக சூப் மாதிரி இருக்கும். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நல்லா காரசாரமாக இருக்குமா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மட்டன் கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கையிலே நாக்கில் அப்படியே எச்சி ஊருல. எப்படி நம்ம இன்னைக்கு மட்டன் கெட்டி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காண்டி நான் வந்து அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, கறி வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சு இந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு கறி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தக்காளி, வெங்காயம், தாளிக்கெல்லாம் தேவையில்லை. அப்படியே மட்டனோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள் போட்டு கறியை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். உப்பு போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில், நம்ம கறிக்கு தகுந்த மாதிரி, இல்லை 6லேருந்து 7 விசில் தகுந்த மாதிரி. நான் வந்து இப்போ 5 விசில் தான் விட்டுருக்கேன். எனக்கு நல்லா வெந்துருச்சு. அன்றைக்கி வந்து மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொருள். குழம்பு தாளிப்புக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து பொடியை அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து தாளிப்புக்கு. அது கூடவே மசாலா வந்து
மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே மசாலா ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 6லேருந்து 7 வெள்ளைப்பூடு, ஒரு 4 துண்டு இது மாதிரி இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு, ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய், முந்திரி பருப்பு வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்குவோம். இப்போ வதக்கும் போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டோம், அடுப்பத்தை வச்சுக்குவோம். இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குவோம். கூடவே பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 10லேருந்து 15 கிராம்பு, அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இதை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடி இது எல்லாத்தையுமே வந்து வதக்கிக்கலாம். தேங்காய் திருவி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இது மாதிரி பல்லாக எடுத்துக்கிட்டாலும் சரி. இது நம்ம வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து ஒரு 1/2 சிட்டிகை நான் சொன்ன மாதிரி கசகசா சேர்த்துக்குவோம். கசகசா இல்லைன்னு சொன்னால் முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுக்குவோம். இப்போ மண்சட்டி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கறி வேக வச்சா தண்ணி, சூடு தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு. இப்போ சூடு தண்ணி ஊற்றி கொடுப்போம். அது கூடவே நம்ம உரைக்கு முன்னாடி 2 கறி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பசி தாங்கும். அதுக்காண்டி நான் வந்து இப்போ சூப் வச்சு கொடுக்குறேன். நெஞ்செலும்பு சூப்பெலும்பும் சாப்பிட்டா நல்லா சளிக்கு நல்லாயிருக்கும். அதுக்காண்டி நான் வந்து பாப்பாவுக்கு வச்சு கொடுத்துருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தாளிக்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஒரு 3 கிராம்பு நம்ம ஏற்கனவே வறுத்துக்கனால லைட்டாக இப்போ வாசத்துக்காண்டி சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இது நல்லா வதக்கிக்கணும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப தீ விடக்கூடாது, கண்ணாடி கருத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். 1/2 வேக்காடா அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். கட் பண்ண தக்காளி. லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும். அதுக்காண்டி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கறியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கணும். நம்ம இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இது நல்லா எல்லாத்தையும் வதக்கிடணும். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அது கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுக்கிறதுலே வந்து அரைச்சோம் பார்த்திங்களா, அதிலே வந்து தனி மல்லி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட மல்லி, ஜீரகம் எல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். நான் எல்லாமே வந்து நேற்று தான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் இன்றைக்கி பொடியாகவே போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகு கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கிறனால தான் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே நல்லா வதக்கிக்குவோம். இதிலே வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசம்லாம் லைட்டாக போயிடும். அதுக்காண்டி வதக்கிக்கும்.
இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசம் போய். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க மட்டனை அதோட சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். நல்லா ஒரு கொதி வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் அது கூட சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். இந்த கிரேவி கூட நல்லா இந்த கெட்டி குழம்போட தோசை, இட்லி, குறிப்பாக சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்க, எல்லாமே நல்லா ஹோட்டலில் நம்ம குருமா வாங்குவோம்ல அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக ரொம்பவே அருமையாக இருக்குது. எப்படி தகன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது கூட வந்து லைட்டாக நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்து வேக வச்சுக்குவோம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை, நம்ம சேர்த்த இந்த கசகசா வாடை இது எல்லாமே வந்து போகும். அதுக்காண்டி இப்போ லைட்டாக மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு தேவை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு திறந்து பார்ப்போம். பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா நம்மளுடைய மட்டன் கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே நாக்கில் அப்படியே எச்சு ஊறுதுல. எப்பயும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இது மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் மேலே தூவி விட்டு அப்படியே இறக்கிடலாம். சண்டேனாவே நான்வெஜ் இல்லைன்னா அந்த சண்டேவே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது கண்டிப்பாக. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.